அந்த வேர் வந்து அவங்க பயங்கரம் தான். பயங்கரத்த விட சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத அவங்க விளாக்ஸ்லயே அத யூஸ் பண்ணுவாங்க. டயங்கரம் அப்படின்னு டயங்கரம் வந்து வச்சிருக்காங்க. அதுதான். இப்போ அப்போ அது ஜஸ்டிஃபை பண்ணும்ல. பயங்கரத்தோட இது என்ன டயங்கரம் ஜஸ்டிஃபை சொல்லலாம். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் இம்பாக்ட் குடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் மோரோவர் நீங்க இவர் அதாவது ஐஸ்வரி கணேசன் அவருடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான படங்களா இருக்கு. வேற வேற டெபியூட்டன்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வேற வேற யங் ஹீரோஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏறக்குறைய இவர் பிரபு அவருடைய மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீமேக் படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ அப்படி எல்லா வெரைட்டி கொடுக்குறாரு. மோரோவர் அவருடைய அந்த வாய்ப்பு கொடுத்து சும்மா கொடுத்துன்றது இல்லாமல் அது அனைத்தும் ஹிட்டு படங்களாக மாறுது. எல்லாமே ஹிட்டு படமாக மாறுது சார். அப்படிங்கும்பொழுது கதை கேட்க தெரிஞ்சவர் தான் அந்த இடத்துல நமக்கு ஐஸ்வரி கணேசன் வரும். ஸோ அதனால் இந்த கதையை கேட்டிருப்பார். கதை கேட்டு கதை அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அவரே பண்ண போகிறாரு. ஸோ இப்போ பண்ணியிருக்கு. அதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோ நீட்டாக கட் பண்ணி அதையும் ஹிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு பூஜை செரிமனியே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா இருக்குது. ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஸோ எனக்கு தெரிய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு பெரிய ஒரு ஜேர்னிக்கு ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும் விஜய் சித்து அவர்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.